Hi friends, welcome to Chennai Food. நம்ம பூரி பொரிக்கிறதா இருந்தா எண்ணெயை பயன்படுத்தி தாங்க பூரியை பொரிப்போம். ஆனா ஒரு துளி கூட எண்ணெயை பயன்படுத்தாமல் பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தண்ணி பூரி செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சால்ட் எல்லாமே மாவில் மிக்ஸ் ஆகணும். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி தாங்க, நல்லா கெட்டியாக பிசையணும். மாவை இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாகவே இருக்கணும். இதிலேருந்து சின்னதாக நம்ம பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கெலாம் எவ்வளவு மாவு எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம பூரி மனைக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த பூரி மனையில் கொஞ்சமாக நம்ம மாவு தூவி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெயே பயன்படுத்த போகிறதில்ல, அதனால் மாவு தூவிட்டு இதை நம்ம பூரி மாதிரி திரட்ட போகிறோம். எவ்வளவு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கப்புறமா இது ரவுண்டு ஷேப் வரத்துக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஒரே சைஸ்லேயும் இருக்கும், ஷேப்பு கரெக்டாகவும் இருக்கும். இந்த மீதம் இருக்கிற மாவை நம்ம மறுபடியும் திரட்டிக்கலாம். இந்த மாவு நமக்கு வேஸ்ட் ஆகாது, இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூரியை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஸ்டவ்வில் தண்ணியை வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி சூடான உடனே நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் நம்ம இந்த பூரியை நம்ம தண்ணியில் போடணும். அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பூரி அதை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். பூரி வெந்த உடனே மேலே எழுந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், இப்போ பூரி நல்லா மேலே எழும்பி வருது. இந்த சமயத்தில் நாம் அதை திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே பெரட்டி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் தான் நம்ம அதை வெளியே எடுக்கணும். அது வரைக்கும் அது தண்ணியிலே வேகணும். பாருங்கள், இப்போ பூரி நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆரம்பத்தில் தண்ணியில் போடும்பொழுது உள்ளே தான் இருந்தது. ஒரு நிமிஷம் போல் உள்ளேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே வரும்பொழுது நம்ம திருப்பி விட்டோம். இப்போ நல்லா மிதக்குது. மறுபடியும் ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இப்போ பூரி பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் பெரட்டி விட்டு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியிலேருந்து இந்த பூரியை நாம் எடுத்துடலாம். தண்ணியை வடிய விட்டுட்டு எடுங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி தாங்க எல்லா பூரியும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். தண்ணியில் வேக வச்சு எடுத்த பூரியை இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க. இப்போ இதை நாம் ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நான் தேங்காய் துருவல் தான் ஃபில் பண்ண போகிறேன். தேங்காயுடைய அந்த கருப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் நான் துருவி எடுத்திருக்கேன். 1/2 முடி தேங்காயை துருவலாக துருவி எடுத்திருக்கேன். இதை அப்படியே இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். இந்த தண்ணி பூரியை நம்ம வெறுமனே சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி தேங்காய் துருவல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம மோமோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு செய்வோம். இது நம்ம தண்ணியிலே வேக வச்சு செய்கிறோம். அடுத்ததாக நீங்கள் இதில் சேர்க்கறதுக்கு ஏதாவது நட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை, இல்லைனா பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த மாதிரி தர்பூசணி பருப்பு, இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். நான் பாதாம் பருப்பு தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவிக்கிறேன். இது சேர்க்கறதுனால நம்ம பல்லில் கடிப்படும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸை தூவினதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இனிப்புக்காக. இனிப்பு வேண்டானா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இனிப்பு சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சேர்த்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் தூவிக்கோங்க. இதில் ஒரு 2-3 ட்ராப் நீங்கள் நெய் கூட சேர்த்து விட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். நெய் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே 2 கையில் பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நம்ம வச்சது எல்லாமே ஃபில்லிங்காக உள்ளே போயிடும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலிங்காக தான் இருக்கும்.
இதே மாதிரி தான் நான் எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதை அப்படியே தூவி விட்டுடுங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்டான மலாடின்னு சொல்லக்கூடிய தண்ணி பூரி ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ட்ராப் கூட எண்ணெயே சேர்க்கலை, கொஞ்சம் நெய் தான் சேர்த்துருக்கோம். அது கூட ஆப்ஷனலாக தான் நான் சேர்த்துருக்கிறேன். விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். ஆனால் அருமையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயே பயன்படுத்தாமல் பூரி எப்படி பொரிக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.